இருக்கிறதுலே தி பெஸ்ட்டு கம்ஃபர்டான ஸ்லீப்பிங் பொசிஷன் அதுக்கு பழகி உடம்புக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பில்லோ இழுத்துனா உங்களுக்கு தூக்கம் போயிடும். ரெட்ரோலிசஸ் சொல்லுவாங்க. போன் வந்து முன்னாடி பின்னாடி போகும். அதில் ஒரு விதம் தான் இந்த லிஸ்டசிஸ். இது வெளியே வந்துச்சுன்னா காலை நீட்டி படுத்திங்கன்னா வலிக்கும். இப்போ கழுத்து வலி இருக்கிறவங்க வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கள படுக்க சொல்கிறோம் அப்படின்னா 2 பில்லோ வச்சு பழகிருப்பாங்க. இந்த மாதிரி படுத்து டிஸ்கோட கம்ப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இனிஷியலாக பில்லோ எல்லாம் படுக்க சொல்லுவோம். குழந்தைகளுக்கு ஏதாவது இந்த மாதிரி பொசிஷன் இருக்கா? குழந்தை எந்த மாதிரி விதத்தில் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பொறுத்து டார்டிகோலிஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன ஆகணும், கழுத்து இப்படி திரும்பிடும். ஒரு சைடு இப்படியே தான் குழந்தை நடக்கும். திடீர்னு நார்மலாக நடக்கும், திடீர்னு இப்படி கழுத்து இப்படி வச்சுக்கணும். ஒரு பேக் பெயினோ நெக் பெயினோ இல்லை முட்டி வலியோ இதில் அஃபெக்ட் ஆகிறவங்க கண்டிப்பாக ப்ரிஸ்கிரைப்டு பொசிஷனில் தான் படுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் ஸ்லீப்பிங் பொசிஷன்ஸ் இருக்கு, விதவிதமா தூங்குறாங்க. இப்படி தூங்கினாதான் தூக்கம் வரும்லாம் சொல்றாங்க. உண்மையாவே ஸ்லீப்பிங்க்கு பொசிஷன்ஸ் இருக்கா? நம்ம கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணணுமா? உங்களுடைய கருத்து? நீங்கள் ஜென்ரலாக ஒரு கொஷின் கேட்டிருக்கீங்க, எந்த பொசிஷனில் பார்த்தா பெஸ்ட்டாக ஸ்லீப் வரும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இது 2 விதமாக பிரிக்கலாம். இப்போ நார்மலாக ஒருத்தர் இருக்காங்க, 5 பேர் எடுத்திங்கன்னா 5 பேரும் ஒரே மாதிரி தூங்க மாட்டாங்க. ஒரு சிலர் சைடில் படுப்பாங்க, ஒரு சிலர் குப்புற படுப்பாங்க, மேலே பார்த்த மாதிரி படுப்பாங்க, சைடில் கால் பில்லோ வைப்பாங்க, 2 பில்லோ வைப்பாங்க, தலைக்கு 1 பில்லோ வைப்பாங்க, பில்லோ இல்லாமல் படுப்பாங்க, தரையில் படுப்பாங்க. இது எல்லாமே பிரெயின் பேட்டர்னில் அது எந்த அளவுக்கு ஸ்டோர் ஆகி இருக்குன்றதான் முக்கியம். ஏன் அப்படின்னா நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு கம்ஃபர்ட் பொசிஷன் சின்ன வயசுலேருந்து எப்படி பழகுனீங்க, மெத்தையில் படுத்து பழகிட்டீங்க, நல்லா குஷன் பெட்டில் ஒரு சைடு திரும்பி காலில் ஒரு பில்லை வச்சு பழகிட்டிங்கன்னா இருக்கிறதுலே தி பெஸ்ட்டு கம்ஃபர்டான ஸ்லீப்பிங் பொசிஷன் அதுக்கு பழகி உடம்புக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பில்லோ இழுத்துனா உங்களுக்கு தூக்கம் போயிடும். ஏன்னா மசிலுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ரிலாக்ஸ்டு பொசிஷன் ஆகி பிரெயினுக்கு அதை ஸ்டோர் கொடுத்து உங்களுக்கு யூஸ் ஆகிடுச்சு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வண்டி ரோட்டில் போயின்னு இருக்கும், லாரி மேலே டாப்பில் படுத்துன்னு தூங்கின்னு இருப்பாங்க. நீங்கள் ஒரு பிரேக் அடித்தா குப்புற அடித்து கீழே ரோட்டில் விழுவான். அந்த வழி இருக்கிறோம், ஆனால் அவ்வளோ லாரிலையும் அவன் தூங்கின்னு இருப்பான். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே உங்கள் உடம்புக்கு நீங்கள் எப்படி கம்ஃபர்ட்டாக மாற்றி கொடுக்குறீங்கன்றது தான். லாரியில் தூங்க முடியும், பெட்டில் தூங்க முடியும், ஆனால் பெட்டில் தூங்க லாரி உள்ளே தூங்க முடியாது. இது எல்லாமே நம்ம கம்ஃபர்ட் பொசிஷனை பிரெயினுக்கு ட்ரெயின் பண்ணுற விதத்தில் ஆகும். ஸோ இது ஒன்று. இப்போ ஒரு பேக் பெயினோ நெக் பெயினோ இல்லை முட்டி வலியோ இதில் அஃபெக்ட் ஆகிறவங்க கண்டிப்பாக ப்ரிஸ்கிரைப்டு பொசிஷனில் தான் படுக்கணும். ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேக் பெயின் லிஸ்டசிஸ், ரெட்ரோலிசஸ் சொல்லுவாங்க. போன் முன்னாடி பின்னாடி போகும். அதில் ஒரு விதம் தான் இந்த லிஸ்டசிஸ். இது வெளியே வந்துச்சுன்னா காலை நீட்டி படுத்திங்கன்னா வலிக்கும். டிஸ்க்கு கிரேட் 4 இருந்துச்சு, நர்வோட பிஞ்சு ஜாஸ்தியாக இருக்குது, L5S1ல காலை நீட்டி படுத்தா வலிக்கும், காலை மடிக்கு படுத்தா வலி குறையும். ஸோ இது அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், சைடில் படுக்க சொல்லுவோம், இல்லைனா படுக்கிறப்ப காலை நீட்டி படுக்க சொல்லுவோம், இல்லைனா காலை தூக்கி ஒரு சேர் மேலே வச்சு படுக்க சொல்லுவோம். இது 3 தான் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ கழுத்து வலி இருக்கிறவங்க வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கள படுக்க சொல்கிறோம் அப்படின்னா 2 பில்லோ வச்சு பழகிருப்பாங்க. இந்த மாதிரி படுத்து டிஸ்கோட கம்ப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இனிஷியலாக பில்லோ எல்லாம் படுக்க சொல்லுவோம். அப்புறம் டர்க்கி டவலர் 4ஆக மடித்து ரோல் பண்ணி கழுத்துக்கு மட்டும் வச்சு படுக்க சொல்லுவோம். நார்மலான பிறகு 3 இன்ச்சு பில்லோ ஒன்று தலைக்கு வச்சு படுக்க சொல்லுவோம். இது ஒரு மெத்தடு. முட்டி வலிக்கு வந்துச்சு அப்படின்னா, முட்டி தேய்மானத்தில் இருக்குது அப்படின்னா, இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னா காலை நீட்டி படுத்திங்கன்னா செம்மையாக வலிக்கும். 15 டிகிரி மடித்து வச்சு படுத்திங்கன்னா நீ ரிலாக்ஸ்டு பொசிஷன் போகும், ஆட்டோமேட்டிக்காக வலி போயிடும். ரொம்ப சிம்பிள். உங்கள் பில்லோ முட்டிக்கு இருக்கணும். ஒரு 3லேருந்து 4 இன்ச்சு பில்லோ முட்டிக்கு வச்சுட்டு காலை நீட்டி படுத்திங்கன்னா அந்த வலி ஆட்டோமேட்டிக்காக குறையும். இது ஒன் ஆஃப் த பொசிஷன். ஒரு சிலருக்கு கால் வீங்கும் எக்ஸஸாக. நார்மலாகவே 10 வருஷமாக பிபி டேப்லெட் எடுக்கிறாங்க, நிறைய மெடிசின்ஸ் எடுக்கிறாங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மெடிசன் எடுக்கிறாங்க, இயர்ஸ் அண்ட் கணக்கானால் அவங்களுக்கு கால் வீங்கும். கால் வீங்கிச்சுன்னா வலி வந்துடும், கால் தொங்க போட்டால் வலி வந்துடும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் ஒரு 3லேருந்து 4 பில்லோ வச்சு படுக்க சொல்லுவோம். அந்த ஹைட் ஏற்றுறப்ப என்ன ஆகும்னா ரிவர்ஸ் ப்ராசஸ் அந்த ஸ்வெல்லிங் எல்லாம் குறையும். அப்புறம் நார்மலாக இங்கே இறங்கி போகிறப்ப அந்த ஸ்வெல்லிங் குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேஷண்ட்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் மாறும். சார், குழந்தைகளுக்கு ஏதாவது இந்த மாதிரி பொசிஷன் இருக்கா? இந்த மாதிரி பொசிஷன் குழந்தை எந்த மாதிரி விதத்தில் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பொறுத்து. ரீசெண்டாக ஒரு குழந்தைய பார்த்தோம், டார்டிகோலிஸில் அஃபெக்ட் ஆகி. அது ஆக்சுவலாக இந்த மாதிரி ரொம்ப சிவியர் ஆகிடுச்சுன்னா அதை சர்ஜரி பண்ணி தான் சரி பண்ணுவாங்க. பட் என்கிட்ட கிட்டத்தட்ட கிரேட் 2 இல்லை 3 இருக்கும், அந்த ஸ்டேஜில் கொண்டு வந்தாங்க. நான் ட்ரீட் பண்ணி நான் ஐ டூ மை லெவல் பெஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பயப்படுறாங்க. குழந்தைக்கு டார்டிகோலிஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன ஆகுனா கழுத்து இப்படி திரும்பிடும். ஒரு சைடு இப்படியே தான் குழந்தை நடக்கும், திடீர்னு நார்மலாக நடக்கும், திடீர்னு இப்படி கழுத்து இப்படி வச்சுக்கும். அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. ஸோ இது இந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ என்கிட்ட கொண்டு வரப்போ நான் அதை பார்த்தப்போ கொஞ்சம் சிவியராக தான் இருந்துட்டு, பட் சர்ஜரி பண்ணாமல், ஏன்னா இது இந்த மாதிரி வந்துட்டாலே அதை ரிலீஸ் பண்ணுவாங்க சர்ஜிக்கலில் பண்ணி. அது ஒரு மைல்டான ப்ரொசீஜர் தான். பட் அவங்க அதை ரொம்ப பயந்துட்டாங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம், என் குழந்தைக்கு இது இல்லாமல் சரி பண்ணுங்க அப்படின்னு.
சரி ட்ரை லெவல் பெஸ்ட் இதுக்குன்னு. ஏன்னா குழந்தை இல்லையா, பெரியவங்க நம்ம சொல்கிறது கேட்பாங்க. கழுத்து இப்படி வச்சு படுக்கணும், காலர் போடணும், ஃபிலோடெல்ஃபியா காலர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை அப்படியே ஸ்டிஃபாக ரிஜிடாக பிடிச்சிக்கும். இந்த காலர் போடணும். அந்த குழந்தைக்கு ஒரு துணி அப்படி சுற்றினாலே 10 செகண்ட் கூட சுற்றிக்க மாட்டேங்குது. அந்த காலர் அப்படியே ரிஜிடாக வச்சுருக்கோம். அப்புறம் எப்படி அந்த குழந்தை அது போடும்? அது போடாது. அந்த குழந்தை கிட்டத்தட்ட 12 மாதம் குழந்தை, அவ்வளோதான். அது போடாது. அதுக்கப்புறம் ஸோ எவ்வளோ நாங்கள் பொறுமையாக ஒரு சில டெக்னிக் இருக்குது ஆஸ்டியோபதியில். இந்த மசில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு அந்த டெக்னிக் பண்ணோம், மயோஃபேஷியல் டெக்னிக் பண்ணோம், ஃபேஷியல் ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் நான் அதிகமாக அந்த குழந்தைய வாரத்துக்கு ஒரு நாள் தான் ட்ரீட் பண்ணேன். ஒரு 8 விசிட் பார்த்துருப்பேன் இது வரையும். ஸ்டில்லும் கிட்டத்தட்ட ஒரு 60-70% அந்த குழந்தை ரிக்கவரி ஆகிருக்கு. அதோட கண்ட்ராக்ஷன் ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகி நார்மலாக இருக்குதுன்னு அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ வி ஃபீல் ஒரு சில பேஷண்ட்க்கு இந்த மாதிரி நல்லா ரிசல்ட் வருது. பட் சிவியர் ஸ்டேஜுக்கு போயிட்டு அப்போ இந்த மாதிரி எடுத்துன்னு வந்தாங்கன்னா அதை சரி பண்ணுறது கஷ்டம். சார் இன்னைக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ.